சால மீன், மத்தி மீன், சுறா மீன், வாழை மீன், கடவா மீன், பாறை மீன். என்ன மீன் வேணுமா? வாங்க கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர் மீன் அங்காடிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே பெட்ஸ் லவருக்காக எல்லா விதமான பெட்ஸும் வச்சிருந்தாங்க. பேரட்ஸ் வெரைட்டிஸ்ல இருந்து ராபிட் அண்ட் ஃபிஷஸ் கூட வச்சிருந்தாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ராபிட் சாப்பிட்ற அழகே ஒரு தனி அழகுதான்ல. அச கன்னியாகுமரியன் இந்த மாதிரி பளபளப்பான மீனை பார்க்கும்போதே புது உற்சாகம் வந்துடும். அப்படியே ஒரு கன்னியாகுமரியில நிக்கிற ஒரு ஃபீலை கொண்டு வந்துடும். கோயம்புத்தூர்ல கடல் இல்லாதனால இங்க வர மீன் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம கன்னியாகுமரியில சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வந்து வராது. ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த மார்க்கெட்ல வந்து வாங்கினோம்னா எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் கன்னியாகுமரியில சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி இங்க வந்து தான் மீன் வாங்குவேன். கோயம்புத்தூர்ல ஃபிஷ் வாங்குறது ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னதுன்னா, நம்ம ஊர்ல ஃபிஷ் வாங்கினோம்னா அதை வந்து நம்ம தான் உட்காந்து மாங்குன்னு கழுவி க்ளீன் பண்ணி அதை சமைக்கணும். ஆனா கோயம்புத்தூர்ல ஃபிஷ் வாங்கினோம்னா அது என்ன ஃபிஷ்ஷா இருந்தாலும் சரிதான், அது சால மீனா இருந்தாலும் அவங்களே கழுவி கொடுத்துருவாங்க. நமக்கு நோ டென்ஷன். நம்ம கன்னியாகுமரியில சீசன் டைம் மட்டும் தாங்க நண்டு கிடைக்கும். ஆனா கோயம்புத்தூர்ல ஆல் டைம் எனி டைம் நம்ம வந்து மார்க்கெட் போனாலும் அங்க கண்டிப்பா நண்டும் ப்ரானும் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். அண்ட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரியில தான் ரேட் கம்மி. இங்க வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து கடல் இல்லாதது மட்டும்தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கும்ல, அதுக்கு ஈக்குவலா அந்த ஃபிஷ்ஷோட ரேட்டை வந்து கூட்டுறாங்க. மீன் வாங்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி தரது எல்லாமே அவங்களோட வேலை. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.